ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சோனின்ற ஒரு பாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக நம்ம கோல்டன் டைம் டீம் போயிருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சூசைட் அட்டெம்ப்ட் கிடையாது, மர்டர் அட்டெம்ப்ட்னு சொல்லி. அதனால அந்த பாட்டியோட வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க செக் பண்ணும்போது ஒரு ஒத்த கண்ணை ஒரு பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போறதை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு நம்ம டிடெக்டிவ் ஜூங்கியோட ஒய்ஃப்ங்கிறத யாரும் கண்டுபிடிக்கல. அந்த ஒத்த கண்ணை மட்டும் யாரு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட போன எபிசோடோட கடைசியில இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த அந்த மாஸ்க் மேனோட முகத்தையும் ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாஸ்க் மேனை தான் காமிக்கிறாங்க. அந்த கோஸ்டல் கார்டு மாதிரி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரான். அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி அந்த காரை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காரு. இவன் போய் உடனே அவருக்கு ஹெல்ப் பண்றான். அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, இந்த 304 நம்பர் வீட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தப்பான இடத்துல கொண்டு வந்து காரை நிறுத்திடுறாங்க. நீங்க போலீஸ் ஆபீசர் தானே, கொஞ்சம் அவங்கள மிரட்டி வைங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ சாப்பிடுற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. எடுத்துட்டு போறானா, என்னப்பா அம்மாவுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போறியா, அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி விசாரிக்கிறாரு. இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஏதோ சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். பார்க்க பச்சை பிள்ளை மாதிரி இருக்கான். இவனா இவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் பண்ணான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவன் மூஞ்சிய பார்த்தா. அப்ப பின்னாடியே ஒரு லேடி மிஸ்டர் 101 மிஸ்டர் 101 அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அவன் காதலே வாங்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். செக்யூரிட்டி தான் தடுத்து நிறுத்தி என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இல்ல சார், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, போன வாரம் வந்த புயல்ல என்னோட வீடு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என் வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் அங்க பேஸ்மெண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அந்த 101 நம்பர் வீட்டுக்காரர்கிட்ட. அவர் ஒத்தையில தானே இருக்காரு, அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லை, அவர் என்ன பண்ண போறாரு அந்த இடத்த வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது, அது அவருக்கு சொந்தமான இடம், நீங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த இடத்த பத்தி இவங்க பேசிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த லேடி ஒரு மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போகுது. இவன் வீட்டுக்கு வந்தவன் அவங்க அம்மா கிட்ட நார்மலா நடமாடுற ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அவன் பாட்டுக்கு ஓயாம பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரூமை விட்டு வெளியில வந்தவன் ரூமை பூட்டி வச்சுட்டு தான் வெளியில வரான். அப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பிரேயிங் மேண்டிஸ் அப்படின்ற ஒரு குரூப்ல இருந்து தான் மெசேஜ் வருது. பிரேயிங் மேண்டிஸ்னா என்னன்னு கூகுள்ல நான் செக் பண்ணப்பதான் தெரிஞ்சது. இந்த மேண்டிஸ் பூச்சி பாத்திருக்கீங்களா, அந்த பூச்சி சில சமயம் கையை தூக்கி கும்பிடுற மாதிரி ஒரு போஸ் கொடுக்கும் இல்லையா, அததான் பிரேயிங் மேண்டிஸ்னு சொல்லுவாங்களாம். எதுக்காக இவன் இந்த குரூப்புக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கான்னு தெரியல. அந்த குரூப்ல இருந்து மிஷன் கிளியர்டு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. உடனே அவன் நேரா கிளம்பி அந்த மாஸ்க் மேனோட கெட்டப் போடுவான் இல்லையா, கருப்பு டிரெஸ் கருப்பு தொப்பி, அந்த கெட்டப்போட அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறான். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறான் போல இருக்கு. இந்த இடத்துக்காக தான் அந்த லேடி சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு. அங்கதான் இவன் கொலை பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் போல இருக்கு. நிறைய சிசிடிவி எல்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அது அந்த ரூம்ல தான் இருக்கு. அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பாக்குறான். இவன் ஒரு ஆளு கிட்ட கங்ஜோவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் தான் டீட்டெயில் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. கங்ஜோவை பத்தி ஆர்டிகிளே ரிலீஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். ஓ, உனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கா, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். அந்த ஆர்டிகல்ல வேற எழுதி இருக்கு, நம்ம கங்ஜோ நிறைய புது ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரம் எனக்கு உன்னோட காதுகள் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்மளோட கோல்டன் டைம் டீம் தான் காமிக்கிறாங்க. அவங்க தான் சிசிடிவில அந்த மொத்த கண்ணா ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறதை காமிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம கோல்டன் டைம் டீம் போய் செக் பண்ண சொல்லி கங்ஜோ சொல்றான். நம்ம டீம் மெம்பர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கரெக்டா அந்த சமயத்துல தான் பார்க் கண்டுபிடிச்சிருப்பா அந்த லேடியை பாக்குறதுக்கு நம்ம டிடெக்டிவ் ஜூங்கியோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ உடனே அந்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். ஹீரோவும் அந்த ஜூங்கி கிட்ட சொல்லிடுறான், அந்த லேடி பாக்குறதுக்கு உங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்களா, உங்க ஒய்ஃப்க்கு கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன உளர்ற, என் ஒய்ஃப்க்கும் இந்த பணத்தை கொள்ளடிக்கிற கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்க பாக்குறாரு. கிம் உடனே இருந்துட்டு சார் கால் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவரும் கால் பண்றாரு, ஆனா கால் போகவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இவரோட ஒய்ஃப் போய் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருப்பாங்களே, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு கிம்ச்சி பாக்ஸ் கீழே விழுந்து கிடக்குது. கிம்ச்சி எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அதை பார்த்ததுமே இதே என்ன என் வீட்டு பாக்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமா போய் எடுத்து பாக்குறாரு. அந்த பாக்ஸோட மூடி மேல இவர் ஒய்ஃபோட பேரும் கங்ஜோவோட பேரும் எழுதியிருக்கு. ஸ்டார்டிங்ல இவர் ஒய்ஃப் இவருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தப்ப இவங்க கிம்ச்சி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களோட டைரக்டர் கங்ஜோக்கு கிம்ச்சினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. உடனே போன் எடுத்து கால் பண்றாரு. அந்த போனுமே அங்கதான் பக்கத்துல எங்கேயோ கீழே கிடக்குது. கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு. ஹீரோ உடனே கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அந்த லேடி கண்டிப்பா ஜுங்கியோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. கங்ஜோ உடனே டிரெக்டர் ஜூ கிட்ட விசாரிக்கிறான், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்க ஒய்ஃப்க்கும் இந்த வாய்ஸ் பிசிங் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறலா. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒய்ஃப்க்கும் வாய்ஸ் பிசிங் கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஒரு பெரிய ஷாக் அப்படின்னா, இப்ப ஒய்ஃப் ஒரு பெரிய ஆபத்துல இருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்றது இன்னொரு ஷாக் வேறையா. அவரால் பேசவே முடியல, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவர் சொல்றாரு, எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியல. அவ ரீசெண்டா ஏதோ மேடம் பேக்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா, இன்னைக்கு அவங்களதான் மீட் பண்ண போறேன்னு சொன்னா, ஆனா நான் மீட் பண்ண
வேண்டான்னு தான் சொன்னேன். அவங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு பூங்சனுக்கு வர போறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அவர் சொல்றாரா. சரி, அந்த மேடம் பேக் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் பார்த்தது கிடையாது. அவ ஏதோ இந்த சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போதான் மேடம் பேக்க பார்த்ததா சொன்னா. அவங்கள பத்தி ஆக ஓகுன்னு புகழ்ந்துட்டே இருப்பா. உனக்கு தான் நல்லா தெரியுமே இந்த பொண்ணுங்களை பத்தி, யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களா, அப்படிதான் இவன் அந்த மேடம் பேக் கிட்ட ஃப்ரெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜூங்கி சொல்லிடுறாரு. அப்ப பார்க் இதே மாதிரி சிமிலர் கேசஸ் கண்டுபிடிச்சு கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி கேஸ் சைனாவிலையும் ஃபைல் ஆயிருக்கு, கொரியாவிலையும் ஃபைல் ஆயிருக்கு. பிக் பாஸ் அப்படின்ற ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கான். அவன் தான் யாரை ஏமாத்தணும் அப்படின்றத விக்டிம் அவன் சூஸ் பண்றான். அவன் சூஸ் பண்ற விக்டிம் கிட்ட இவங்க போன் பண்ணி ஏதோ பேசி அவங்களுடைய பணத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி அவங்க செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கேரியர் அந்த விக்டிமோட வீட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை எடுத்துட்டு வர வைக்கிறாங்க. அப்படி இவங்க அனுப்புற கேரியர் மோஸ்டா ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்ல சிங்கிள் மதராவோ இருக்கிறாங்க. பணத்தேவை இருக்கிற லேடிஸா பார்த்துதான் இவங்க சூஸ் பண்றாங்க. இப்படி போற கேரியருக்கு அவங்க கிரைம் பண்றாங்க, ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நார்மலா ஏதோ ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வராங்க. அப்படி இவங்க போய் பணத்தை எடுத்துட்டு வரும்போது எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை சர்வேலன்ஸ் பண்றதுக்கு பின்னாடியே வேற ஒரு ஆளையும் அனுப்புறாங்க. அங்க பணம் எடுக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த இடத்துலயே அந்த கேரியரா போன லேடிஸ இந்த சர்வேலன்ஸ் பண்ண போன ஆட்கள் ஹார்ம் பண்றாங்க. இப்போ இங்க இந்த சோனி பாட்டி வீட்டுல நடந்த கேஸும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க் கண்டுபிடிச்சு சொல்றா. இப்ப பார்க் சொன்ன கதையையும் அங்க சோனி பாட்டியோட கேஸ்ல நடந்தது, அந்த பாட்டியோட போன் ரெக்கார்டு, இதையெல்லாம் வச்சு நம்ம கங்ஜோவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த கேஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத அசியூம் பண்றாங்க. பாட்டிக்கு அன்னைக்கு பர்த்டே இல்லையா, பையனுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் பேசுறான். நான் பிசினஸ்க்காக பணம் அலைஞ்சிட்டு இருக்கேன், சும்மா ஏன் நீ போன் பண்ணி தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி எரிஞ்சு விழுந்திருக்கான். இல்லப்பா, நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன், உனக்காக பணமும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீ வீட்டுக்கு வா, சாப்பிட்டுட்டு நான் பணம் தரேன், எடுத்துட்டு போவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். பணம் வச்சிருக்கியா, அதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வரான். இப்படி இவங்க போன் பேசி கட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த வாய்ஸ் ஃபிஷிங் டீம் பாட்டிக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரூ காலர்ல போன்ல புங்சன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்பிளேல காமிக்குது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. மேடம், உங்களோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸான இன்ஜுரி, தலையில அடிபட்டு இருக்கு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டதும் பாட்டிக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல இப்பதான் நான் என் பையன் கிட்ட போன்ல பேசினா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், ஆக்சிடென்ட்டும் இப்பதான் நடந்துச்சு, ஜஸ்ட் இப்பதான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க போனை வைங்க, நான் என் பையனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிட்டு அடுத்து இவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாட்டியோட பையனுக்கு தொடர்ந்து ராங் கால்ஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப ராங் கால்ஸ் வரவும் அவன் கடுப்பாயிட்டு போனை சைலண்ட்ல போட்டுடுறான். இந்த பாட்டி கால் பண்ணும்போது அவன் போனையே அட்டென்ட் பண்ணவே இல்லை. அதனால பயந்து போய் இந்த பாட்டி திரும்பவும் முன்ன கால் பண்ண அதே அந்த வாய்ஸ் ஃபிஷிங் டீமுக்கு ஹாஸ்பிட்டல்னு நினைச்சிட்டு திருப்பி கால் பண்றாங்க. மேடம், என் பையனுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கான் அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்களா. உங்க பையனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, உடனே சர்ஜரி பண்ணணும், கார்டியனா அதுக்கு நீங்க வந்து சைன் பண்ணனாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க ஒரு $1000 பணத்தை பே பண்ண வேண்டியிருக்கும். பணம் கையில வச்சிருக்கீங்களா, ஏன்னா நீங்க பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வந்து கட்டுற அளவுக்கு இங்க டைம் இல்ல, கையில எதுவும் பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் வீட்டுல நான் பணம் வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்களா. உடனே அங்க அந்த பக்கம் பேசுற பொண்ணு இருந்துட்டு, என்ன பாட்டிமா வீட்டுல பணம் வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் பணம் வைக்காதீங்க, இந்த காலத்துல திருடனுங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருக்கானுங்க, எங்க வச்சாலும் திருடிட்டு போயிருவானுங்க. என் பாட்டி அதனாலதான் பணத்தை எப்பவுமே திருடனுங்க கெஸ் பண்ண முடியாத இடத்துல வைப்பாங்க, பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரீசருக்குள்ள வச்சிருவாங்க, திருடனுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வந்து தேட மாட்டாங்க இல்லையா, அதனால நீங்களும் பணத்தை அங்க வைங்க, சேஃபா இருக்கும், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவ காலை கட் பண்ணிருப்பா. அவசரமா பாட்டி போய் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய $1000 பணத்தை பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு தான் சொன்னா இல்லையா பணத்தை இப்படி வைக்காதீங்கன்னு சொல்லி, இவங்க எல்லா பணத்தையும் கார்பெட்டுக்கு அடியில தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. உடனே பிளாஸ்டிக் கவர்ல அந்த பணத்தை எல்லாம் போட்டு ஃப்ரீசருக்குள்ள ஏற்கனவே ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இந்த பணத்தை சொருகிட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. இதனாலதான் ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்திருக்கும் போல இருக்கு. வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுதான் இவங்களுக்கு ஞாபகம் வரும், இவங்க குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணாமே வந்திருப்பாங்க. அதனால திருப்பி ரிட்டர்ன் வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு கேரியரா நம்ம ஜூங்கியோட வைஃப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து நார்மலா தான் வராங்க. ஆண்டி இருக்கீங்களா, வீட்டுல எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டின்னு கூப்பிட்டுட்டே தான் உள்ள வராங்க. வீட்டுல யாருமே இல்ல அப்படின்றதும் இவங்க பாட்டுக்கு நேரா கேஷுவலா போறாங்க. எந்த ஒரு பதட்டமும் தெரியல. போய் ஃப்ரீசர் ஓபன் பண்ணி அவங்க பணம் வச்ச அந்த கவரை அவங்க பாட்டு கையில எடுக்கும் போது இந்த பாட்டி டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஓ, நீங்களாம் போன் பண்ணி ஏமாத்துற கும்பலா, என்ன ஏமாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க போய் பணத்தை ஜூங்கியோட வைஃப் கையில இருந்து புடுங்கிக்கிறாங்க. இப்படி கேரியர் பணம் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பின்னாடியே சர்வேலன்ஸ் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா,
அப்படி சர்வலைன்ஸா வந்ததுதான் அந்த ஒத்த கண்ணை. அவன் உடனே இங்க பிரச்சனை தெரிஞ்சதும் வீட்டுக்குள்ள வந்து அந்த பாட்டியை அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிருக்கான். அப்ப அவங்களோட நாய் இவனை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அந்த நாயையும் அடிச்சு கொண்டிருப்பான். இந்த பாட்டியையும் அயன் பாக்ஸோட வயரை வச்சு அவங்கள கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ஜூங்கியோட ஒய்ஃப் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது மீன் தொட்டியெல்லாம் முடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து பயந்து போய் ஓடி இருப்பாங்க. அவங்கள விரட்டிட்டு அதுக்கப்புறம் இவன் பின்னாடியே ஓடி இருந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோவும் ஹீரோவும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்க் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இவங்க தான் அந்த சிசிடிவில அவன் அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போறத பார்த்தாங்க இல்லையா? அப்ப அவன் சைனீஸ்ல தான் அந்த பொண்ணை பிடிச்சி திட்டி இருப்பான். இவளுக்கு தான் எல்லா லாங்குவேஜும் தெரியும் இல்லையா? மேடம், இவன் போலீஸ்காரன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் திட்டுறான். இவங்க போலீஸோட ஒய்ஃப் அப்படிங்கறது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. அதுக்குள்ளேயே ஜின் வேற அவனோட கார் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சிசிடிவில கண்டுபிடிச்சிடுறான். உடனே கங்ஜோ ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. அவனுக்கு அந்த பொண்ணு போலீஸ்காரன் ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இவன் போலீஸ்காரன் ஒய்ஃப் அப்படின்னா எவிடன்ஸ் விட்டு வைக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கார் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றா. உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா ஜூங்கியை மட்டும் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இங்க பாருங்க, அங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க கூட வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கியை கலட்டி விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. வருத்தப்பட்டு நின்னுட்டு இருந்த ஜூங்கிய நம்ம கங்ஜோ தான் சமாதானப்படுத்துறா. உங்க ஒய்ஃப் கூட பழகிட்டு இருந்த அந்த பேக்ன்ற லேடியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களுடைய முழு பேர் என்ன? இல்ல அவங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி பார்க்க போனதா சொன்னீங்களே, அது எந்த ப்ராப்பர்ட்டி, எங்க இருக்கு அப்படின்றது ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவங்களுடைய முழு பேரு பேக் மீஜா அப்படிங்கிறது. இசாம் ஸ்டுடியோ மாடல் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க போனாங்க. இதை என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால எனக்கு இது மறக்கவே இல்லை, ஞாபகம் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜூங்கி சொல்றாரு. உடனே அந்த இசாம் ஸ்டுடியோ மாடல் ஹவுஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த பில்டிங்கையும் கண்டுபிடிச்சு அந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்க நம்ம ஜூங்கியோட ஒய்ஃபும் இந்த பேக்ன்ற லேடியும் ஒன்னா சேர்ந்து உள்ள போறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜூங்கியோட ஒய்ஃப் மட்டும் தனியா வெளியே வந்திருக்காங்க. அந்த பேக்ன்ற லேடி இப்ப வரைக்கும் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வரவே இல்லை. இப்பவும் அவங்க உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்ரோல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றா. உடனே அந்த பில்டிங்ல போய் செக் பண்ணுங்க, பேக்ன்ற லேடியை உடனே கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதே சமயம் இந்த பேக்ன்ற லேடி இந்த ஒத்த கண்ணங்கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அவன் என்னடா நீ போலீஸ்காரன் முன்னாடியே இதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அதனாலதான் இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு இவ இருந்துட்டு நீ அந்த கிளவியை கொலை பண்ணிட்ட, அதனாலதான் நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மள போலீஸ் விரட்டிட்டு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னா உன் கையில இருக்கிற அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டியை போட்டு தள்ள சொல்லி பிக் பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பேக்ன்ற லேடி சொல்றா. அவனும் சரி சரின்னு மண்டையாடிட்டு கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கான். இந்த வண்டி போற ரூட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி தான் இவன் எங்க போய்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஜின் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு இடத்துல வரும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஒத்தக்கண்ணனோட கார் கிராஸ் பண்ணிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கிராஸ் பண்ணவே இல்ல. அதுக்கு நடுவுலயே எங்கேயோ வழியில குறுக்கு பூந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கும் நடுவுல ஒரு குறுக்கு பாதை இருக்கு. அது வழியா போனோம்னா க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. அந்த டனல் வழியா போனா ஊருக்கு வெளியே இருக்கிற ஏரி கிட்ட போயிடலாம். அந்த ஏரி கிட்ட தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைகள் வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு டெட் பாடி கிடைச்சு வயலண்ட் கிரைம் யூனிட் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல அவங்க தேடிட்டு இருக்க சஸ்பெக்டும் இந்த ஒத்தக்கண்ணனோட அடையாளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மேபி அவன் அந்த ஏரிக்கு எஸ்கேப் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். அதை கங்ஜோவும் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. ஆனா அவங்க இங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால முன்னாடி மூவ் ஆகி போகவே முடியல. அதே சமயம் அங்க அந்த மேடம் பேக் இருக்கிற பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா? அந்த பேக்ன்ற லேடி அந்த பில்டிங்ல இருந்து வெளியில எஸ்கேப் ஆகி ஓடுறத அவ கண்டுபிடிச்சிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் தான் பேட்ரோல் போலீஸ் அங்க வராங்க. அதுக்குள்ள அவ ஆளு எஸ்கேப் ஆயிட்டா. அவளும் எஸ்கேப் ஆயிட்டா. இந்த ஒத்தக்கண்ணனும் இப்ப எங்க போனான்னு தெரியல. அவனையும் விட்டுட்டாங்க. ரெண்டு பேரையுமே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் இவங்க முழிச்சு நின்னுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம இப்படி மெயின் ரோட்லயே போனோம்னா நம்மளால போக முடியாது. குறுக்க வீடு எல்லாம் இருக்கிற தெருக்குள்ள நுழைஞ்சு போலாம், ஈஸியா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகலான தெருவுல உள்ள புந்து இவங்க போய் எப்படியோ அந்த க்ளோஸ் ஆன டனல் இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது இப்பதான் அந்த கதவை உடைச்சிட்டு அவன் உள்ள போயிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறான். உடனே அவன் வாக்கி டாக்கில லோக்கல்ல இருக்கிற எல்லா போலீஸோட வாக்கி டாக்கிக்கும் மெசேஜ் அனுப்புறான். ஒத்த கண்ணன் கிரிமினல் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஏரிக்கரைக்கு தான் போயிருக்கான். உடனே எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இதே சமயம் தான் வயலண்ட் கிரைம் யூனிட்ல இதே மாதிரி ஒரு ஃபேக்கான கண்ணோட இருக்கிற ஒருத்தனை தேடிட்டு வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஊர் பூரா சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல ரெண்டு பேர் இதே ஏரியாவில தான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்களோட வாக்கி டாக்கில நம்ம ஹீரோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் வருது. இவன் எதுக்காக நம்மளோட கேஸ விசாரிக்கிறான், நம்மளோட சஸ்பெக்ட் எதுக்காக இவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இவங்களுமே கிளம்பி அந்த ஏரிக்கரைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஒத்தக்கண்ண ஏரிக்கரைக்கிட்ட தான் கொண்டு வந்து அவன் காரை நிறுத்திட்டு காருக்கு பின்னாடி ட்ரங்க்ல தான் ஜூங்கியோட ஒய்ஃபை கட்டி போட்டு வச்சிருப்பான் போல இருக்கு. ட்ரங்கை ஓபன் பண்ணிட்டு ஒரு கோடா
கோடாரியை எடுத்துக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது சைரன் சத்தம் கேக்குது. போலீஸ் வண்டி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற அவசரத்துல அவன் ட்ரங்க கூட க்ளோஸ் பண்ணவே அப்படியே கார் எடுத்துக்கிட்டு வேகமா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே போலீஸ் அவனை விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி பயங்கரமான சேசிங் போய்கிட்டு இருக்கு. அங்க ட்ரங்க் வேற ஓபனா இருக்கு. ஜூங்கியோட வைஃப் கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கிறதுனால அவங்களால கிரிப்பா பிடிக்க முடியல. அவங்க எந்நேரமும் கீழே விழலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம ஜூங்கி கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தா கூட அவர் இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டார் போல இருக்கு. இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வாக்கி டாக்கி மூலியமா சத்தமா மட்டுமே கேக்குதா, அதுலயே அவர் பாவம் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஒத்தக்கண்ணனை பிடிக்கிறத விட ரொம்ப முக்கியம் ஜூங்கியோட வைஃப் உயிரோட காப்பாத்தணும் இல்லையா. அதனால ஹீரோ என்ன பண்றான், நம்ம டிடெக்டிவ் யாங் தான் காரை ஓட்டிட்டு இருக்காரு. காரை கொஞ்சம் அந்த கல்பிரட்டோட காருக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு காரை அவனுக்கு க்ளோஸா கொண்டுட்டு போயிடுறாரு. இவன் டோர் ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு இங்க இருந்து அந்த ஜூங்கியோட வைஃப் இருக்கிற காரோட ட்ரங்குக்குள்ள ஜம்ப் பண்ணி அவங்களை இறுக்கமா புடிச்சுக்கிறான். அப்ப கார் போய் தலையில குத்தி நிக்குது. அந்த ஒத்தக்கண்ணனையும் புடிச்சுடுறாங்க. அவன் போனதும் கோடாரி எடுத்துக்கிட்டு ஹீரோவை வெட்டுறதுக்கு தான் வரான். அவனை அடிச்சு புடிச்சிடுறாங்க. ஆனா அவனை புடிச்சதுக்கு அப்புறம் காருக்குள்ள தேடி பாக்குறாங்க. அந்த சோனி பாட்டி கிட்ட இருந்து இவங்க திருடிட்டு வந்து அந்த பணத்தை காணோம். பணம் எங்கடா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு, உனக்கு ஆல்ரெடி ஒரு கண் இல்ல, இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுத்துருவான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க காரோட கண்ணாடி உடஞ்சு போயிருக்கும். அந்த கண்ணாடிக்கே கொண்டு போய் கண்ணை குத்துற மாதிரி கொண்டுட்டு போகும். இல்ல சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்லுடா எங்கடா அந்த பாட்டியோட பணம் அப்படின்னு கேட்க பார்த்து தான் சொல்றான். நாங்க எங்களோட வேலைகள் எல்லாமே எங்க பிக் பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் சார் சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேடம் பேக் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தா. பிக் பாஸ் அந்த பணத்தை வெல்ஃபேர் சென்டருக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில தூக்கி போட சொன்னாராம். நான் அதனால அந்த பணத்தை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு வந்துட்டு சார். அதுக்கப்புறம் அந்த மேடம் பேக் போய் அந்த பணத்தை எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கங்ஜோ கேட்டுட்டு உடனே அந்த பேக்க தேடிட்டு இருக்க பெட்ரோல் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. வெல்ஃபேர் சென்டருக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில அவ பணம் எடுக்கிறதுக்காக வருவா, உடனே அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த மேடம் பேக் வந்து அந்த குப்பை தொட்டியில வந்து பணத்தை தேடுறான். ஆனா அந்த குப்பை தொட்டியில பணமே இல்ல. சுத்தி வேற எங்கேயாவது கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கா. பணம் கிடைக்கவே இல்ல. அப்ப பெட்ரோல் போலீஸ் வந்து அவளை விரட்டி புடிச்சிடுறாங்க. ஆனா அவளை புடிச்சதுக்கு அப்புறம் அவகிட்டயும் பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோக்குலாம் செம கோவம் வந்துருது. கோடாரி எடுத்துக்கிட்டு ஏன்டா பொய்யாடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் கையை ஓங்கும் போது இந்த வயலன்ட் கிரைம் யூனிட்ல இருக்க டிடெக்டிவ்ஸ் அங்க வந்துடுறாங்க. என்ன டீம் லீடர், உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே மாட்டீங்களா? நீங்க இந்த டீமுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சஸ்பென்ஷன்ல மறுபடியும் வீட்டுல போய் உட்காந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்களோட கேஸ், எங்களோட சஸ்பெக்ட், இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறோம். அப்புறம் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா டிடெக்டிவ் ஜூங்கியோட வைஃப், அவங்க எங்களோட விட்னஸ், அவங்களையும் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அந்த ஒத்தக்கண்ணனை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. கிம்முக்குலாம் செம்ம கோவம் வந்துருது. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்புறம் நாங்க காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம உசுறு கொடுத்து விரட்டி இவனை நாங்க பிடிச்சி வைப்போம். நீங்க நோகாம ஏதோ பிக்னிக் போற மாதிரி கிளம்பி வந்து இவனை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் நீங்க பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி கிம் சொல்றானா. இங்க பாருங்க, நாங்க ரொம்ப நாளாவே இவனை தேடிட்டு தான் இருக்கோம். இவன் எங்களோட கேஸ், ஒழுங்கு மரியாதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒத்தக்கண்ணனை கூட்டிட்டு போயே தான் அவன்ற மாதிரி நிக்கிறாங்களா. ஹீரோவும் பிடிச்சி திட்டி விட்டுடுறான். இங்க பாருங்க, இவங்க கிட்ட இருந்து அந்த சோனி பாட்டியோட பணத்தை நாங்க மீட்கணும். அப்புறம் அந்த பிக் பாஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனையும் நாங்க பிடிக்கணும். இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை நாங்க ஒப்படைக்கிறோம், ஒழுங்கா ஓடி போயிருங்க அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுடுறான். உடனே இந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய டீம் லீடருக்கு கால் பண்ணி விஷயத்தை போட்டு கொடுத்துறாங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே கங்ஜோவையும் பிடிக்காது, இந்த ஹீரோவையும் பிடிக்காது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவன் அவன் இன்னும் கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் ஜூங்கியோட வைஃப் கிட்ட விசாரிக்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். எனக்கு சத்தியமா இது எதுவுமே தெரியாது சார். அந்த மேடம் பேக் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழகினாங்க. அவங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு என் கூட துணைக்கு வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் அவங்க கூட போனேன். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க ஆன்டி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க ஃபோன் பேசி முடிச்சவங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இன்னும் இங்க வேலை முடியவே இல்லை, அதுக்குள்ள என் ஆன்டி ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுல எனக்காக ஏதோ வாங்கி வச்சிருக்காங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேற பிக்னிக் கிளம்பி போறாங்களா, என்ன வந்து எடுத்துக்க சொல்றாங்க. கொஞ்சம் எனக்காக போய் என் ஆன்டி வீட்டுல இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு வந்து தர முடியுமா? அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஃப்ரீசர்ல ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து தாங்களே அப்படின்ற மாதிரி அந்த பேக்கு கேட்டிருக்கா. சரி ஃப்ரெண்டா பழகிட்டோமே, ஒரு ஹெல்ப் கேக்குறாங்களே செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நேரா கிளம்பி அந்த சோனி பாட்டியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இது அந்த பேக்கோட ஆன்டி வீடுன்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் உள்ள போகும்போதே ஆன்டின்னு கூப்பிட்டுட்டே போயிருந்திருக்காங்க. அவ அனுப்பும் போதே சொல்லிதான் அனுப்பியிருப்பா, எங்க ஆன்டி வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறாங்க, நீங்க பாட்டுக்கு ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல இருந்து அந்த கவரை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் இவங்க போய் ஃப்ரீசர்ல இருந்து அந்த பணத்தோட கவரை எடுத்திருக்காங்க. ஃப்ரீசர்ல இருந்ததுனால அது ஏதோ கறியோ மீனோ நினைச்சுதான் சார் எடுத்தேன். பணம் உள்ள இருந்ததுங்கிற விஷயம்லாம் எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. இந்த விஷயத்துக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார், இது நானா தான் பண்ணினேன், இதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்களா. இல்ல அவருக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது, நீங்க உடனே ஆம்புலன்ஸ்ல போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஜூங்கியும் வாக்கி டாக்கி மூலியமா கேட்டுட்டு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெட்ரோல் போலீஸ் மேடம் பேக்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பேக்க போய் விசாரிக்கிறாங்க. இந்த பொம்பளை மேல ஆல்ரெடி 7 ஃப்ராடு கேஸ் ஃபைல் ஆயிருக்காமா. அந்த பேக்கு கிட்ட போய் இதை ஏன் பண்ண, எப்படி பண்ண, யார் சொல்லி பண்ண அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. பிக் பாஸ்னு ஒருத்தர் இருக்காரு,
இருக்காரு, அவரு எங்க கிட்ட இதை செய்யுங்க, இந்த விக்டிம்கிட்ட போய் பணம் எடுங்கன்னு சொல்லுவாரு, நாங்க போய் எடுப்போம். அந்த பிக் பாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை பார்த்துட்டு நாங்க போய் பண்ணுவோம், பணத்தை குப்பை தொட்டியில போட்டுருவோம், அவர் வந்து எடுத்துக்குவாரு, எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்ப கூட அந்த ஒத்தக்கண்ணை போட்ட பணம் என் கைக்கு கிடைக்கவே இல்லை, கண்டிப்பா அந்த பிக் பாஸ் தான் எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. எதுவுமே பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாளா? சரி விடு, ஆல்ரெடி உன் மேல 7 ஃப்ராடு கேஸ் இருக்கு, இப்ப இந்த கேஸையும் தூக்கி உன் மேல போட்டு போயிடுவோம், எங்களுக்கு பிக் பாஸ் கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போக்கு பாக்குறானா. சார் இருங்க சார், எல்லா டிடெக்டிவ்ஸும் பொறுமையா இருக்காங்கல்ல, நீங்க மட்டும் ஏன் சார் பொறுமையே இல்லாம ஓடுறீங்க? எனக்கு தெரியும், நான் சொல்றேன் இருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிக் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு, அந்த ஆளை நான் நேர்ல எல்லாம் பார்த்தது கிடையாது, அவர் தான் எனக்கு போன் பண்ணி இந்த சோனி பாட்டியை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி சோனி பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பிசினஸ்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான், கூடிய சீக்கிரத்துல அவன் ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இந்த சோனி பாட்டியும் கேன்சர்ல சாக போறாங்க, ஆனா அவங்க இன்சூரன்ஸ் பணம் $50,000 வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் தான் சார் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அதனாலதான் அவர் சொன்னதை நாங்க செஞ்சோம், அவர் சொன்னதை நாங்க செய்யல அப்படின்னா அவர் எங்களை கொண்டுடுவார் சார், இப்ப கூட நான் தான் இதை பத்தி சொன்னேன்னு சொல்லி தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சார், ஏன்னா இந்த ஒத்தக்கண்ண மாதிரி நிறைய பேத்த அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு, அவருக்கு ஏதாவது ஆபத்து வருது, யார் மூலியமாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா உடனே அவங்களை போட்டு தள்ளிடுவாரு, யாரெல்லாம் அவர் போட்டு தள்ளுறாரோ அவங்களுடைய கையெல்லாம் அவர் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த கையில இருக்க கைரேகையை வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை திருடி அது மூலியமா ஏதாவது ஃப்ராடு பண்ண முடியுமான்னு அந்த பிக் பாஸ் பாப்பாரு, அப்படிதான் அவர் ஏமாத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சார் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, அந்த பிக் பாஸ் என்கிட்ட போன்ல பேசும்போது ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினாரு, அதுவும் நார்மலா நம்ம ஒருத்தங்களை மிரட்டணும்னா ஒரு மாதிரி அடி தொண்டையில இருந்து பேஸ் வாய்ஸ்ல பேசுவோம்ல, அந்த மாதிரிதான் பேசினாரு. அவர் பேசும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த த்ரோட் கேன்சருக்காக ஆபரேஷன் பண்ணவங்க பேச முடியாம ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் அவர் பேசும்போது பின்னாடி எனக்கு யாரோ பேசின சத்தம் கேட்டுச்சு, ஒரு டிராவல் ஏஜென்ட் அவங்களுடைய கஸ்டமர் கிட்ட பேசின சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அவங்க பேசினதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த டிராவல் ஏஜென்சியோட பேரு பேங் பேங் டிராவல் ஏஜென்சி, அவங்க ஏதோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீயா அப்ராட் கூட்டிட்டு போற ஏதோ ஸ்கீமை பத்தி வயசானவங்க கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு விவரமே பத்தாது, யாருக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களை ஏமாத்தி இன்ஃபர்மேஷன் வாங்குறது ஈஸி இல்லையா, சோ அதுவும் ஏதாவது ஃப்ராடு வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பேக் சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பேங் பேங் டிராவல் ஏஜென்சி என்ன, எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து தனியா வந்து கங்ஜோட்ட கேக்குறான், எனக்கு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, அவ உண்மையை சொல்றான்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா அவ குடுக்குற ஸ்டேட்மெண்ட் பாரு ரொம்ப டீடைலிங்கோட இருக்குது, இவ்வளவு விளக்கமா யாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனாலயே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். எனக்கு அப்படி தோணல, ஆனா அவளோட வாய்ஸ் டோன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, மேபி அவளுக்கு ஏதாவது ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அதை கூட என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின் இன்ஃபார்ம் பண்றான், மேடம் பேங் பேங் டிராவல் ஏஜென்சின்னு ஒண்ணு இல்லவே இல்ல, ஆனா அந்த சோனி பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ்ல பேங் பேங் ட்ரேடிங் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஒருவேளை இவ போன்ல கேட்டுதானே இந்த கதையெல்லாம் சொன்னா, போன்ல ஒருவேளை இவ தப்பா கேட்டிருப்போல, தப்பா கேட்டுட்டு இவ இங்க நம்ம கிட்ட மாத்தி சொல்லியிருக்கலாம், மேபி அந்த ட்ரேடிங் கம்பெனியை தான் இவ மாத்தி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் நம்ம அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு கூட இருக்கிற டிடெக்டிவ்ஸ் எல்லாம் போய் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம போய் செக் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பேக்கு கூட தனியா ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் தான் நிக்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறுது, என்னாச்சு அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு பேனிக் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இருக்க அவளுடைய மூச்சு திணறல் வேற அதிகமாகிட்டே இருக்கும், எனக்கு தண்ணி கொடுங்க எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திணறிட்டு இருந்திருப்பா. இங்க கங்ஜோக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு, இந்த பேக் சொன்னது உண்மையா பொய்யா, இவளை நம்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவன் இந்த பேக்கோட பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்றான். ஏன்னா அவ ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பா, இந்த பிக் பாஸ் பேசினது எங்க அப்பா பேசின மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பா. அதனால அவளோட பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணும்போதுதான் இவளுக்கு தெரிய வருது, அவங்க அப்பாவும் த்ரோட் கேன்சருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்களோட வாய்ஸுமே கிளியரா இருக்காது, ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸ்ல ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசுவாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இத உடனே அவ ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இந்த பேக் ஆக்சுவலா ஒரு கான் ஆர்டிஸ்ட், நார்மலா கான் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ரொம்ப கிளவரா போய் சொல்லுவாங்க, இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற பாலிகிராஃபி டெஸ்ட்ல கூட அவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு பொய் சொல்லும் போது அந்த பொய்ய அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியில இருந்தோ இல்ல அவங்க பார்த்து பழகுன இடத்துல இருந்தோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து பொய்ய கலந்து அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா சொல்லுவாங்க, அதனால அவங்க பாலிகிராஃபி டெஸ்ட்ல மாட்டவே மாட்டாங்க. அப்படிதான் இவ இந்த பிக் பாஸோட கதையா அவங்க அப்பாவோட கதையில இருந்து சுட்டு இருந்திருக்கா, அதனாலதான் அவ ரொம்ப கான்பிடென்டோட போய் சொல்லியிருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ சொல்றாளா. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இன்னைக்கு காலையில கோல்டன் டைம் டீம் மீட்டிங் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா நம்ம கங்ஜோ, இவன் கூட அந்த மீட்டிங்க்கு போகாம ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருப்பான் இல்லையா, அப்போ டிவில நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கும், அந்த நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு டிராவல் ஏஜென்சி அப்ராட் போகாத சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கும். இப்பதான் அவனுக்கு அது ஞாபகம் வருது, நான் கூட அந்த பேக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ எனக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததுனால நான் தேஜாவும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அவ அந்த டிவி நியூஸை
பார்த்து அங்க இருந்து சுட்டிருக்கா, வார்த்தை மாறாம சுட்டிருக்கிறா. அவ கண்டிப்பா அவ போய் தான் சொல்றா. இப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. ஆக்சுவலா பிக் பாஸ்னு ஒரு கேரக்டர் இல்லவே இல்ல, இந்த பேக்கு தான் உண்மையிலே பிக் பாஸே. இவ தான் எல்லா வேலையுமே பார்த்திருக்கா, நம்ம கிட்ட நல்லாவே நடிச்சு நம்ம ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் திருப்பி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த பேக்க காணோம். அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட விசாரிக்கிறாங்க. அவ எங்கன்னு கேட்டதுக்கு அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க உடனே ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க அவங்க கூட இருந்த அந்த லேடி கான்ஸ்டபிள் மட்டும் தலையில அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள போய் விசாரிச்சா இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்த கொடுமைக்கு அவ தலையில அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி போயிருக்கா போல இருக்கு. சரி, நான் அவளை தேடுறதுக்கு பேக்கப் டீம் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றாளா. அது பிரயோஜனமே இல்ல. அவ கண்டிப்பா பேக்கப் பிளான் இல்லாம இங்க வந்திருக்கவே மாட்டா. அவளுக்கு நிறைய ஐடென்டிட்டி கண்டிப்பா இருந்திருக்கணும். இப்ப ஏதாவது வேற ஒரு ஐடென்டிட்டில இங்க இருந்து அவ எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். சோனி பாட்டி வீட்டுல தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரிட்ஜ்ல கிம்ச்சி வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு. ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறவங்க கிம்ச்சி சாப்பிட மாட்டாங்க. கிம்ச்சிங்கிறது ஊர்க்கா மாதிரி தானே, அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க அதை செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த பாட்டியை பத்தி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ யாரோ சொல்லி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வாலண்டரி ஒர்க் பண்றதுக்கு வெளியே இருந்து யாரோ ஒரு பொண்ணு அங்க வருவா, அந்த பொண்ணுக்கு இவங்க ரெகுலரா கிம்ச்சி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றானா. உடனே அந்த வாலண்டரி ஒர்க் பண்ற வர பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி பார்க் கிட்ட செக் பண்ண சொல்றாங்க. அவளும் செக் பண்றா. ஓஜின் அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்களுக்கு வாலண்டரி ஒர்க் பண்றதுக்காக அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது, அவங்களுக்கு கை கால் அமைக்கி விடுறது, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சேவைகள் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம சோனி பாட்டி கிம்ச்சி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்க் கண்டுபிடிச்சு சொல்றா. உடனே கங்ஜோ என்ன பண்றா, அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, பக்கத்து வீட்டு பெரியவர், அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாலண்டரி ஒர்க் பண்றதுக்காக ஓஜின்னு ஒரு பொண்ணு வருவாளே, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமாமா, ஒரு பொண்ணு வருவா, அவ சோனி கூட ரொம்ப நல்லாவே பழகுவா, அவளுக்கு சின்ன சின்ன வேலைகள் அவ அடிக்கடி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவா. சோனிக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணு தான் அவ. அந்த ஓஜின் அந்த சோனி பாட்டி கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாளா. அதனால அந்த பாட்டி அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல $50,000 பணம் வாங்கினது, அவங்க பையனுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறது, அதை இப்போ வீட்டுல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வரைக்கும் எல்லாத்தையுமே அவகிட்ட உளறி குட்டிடுறாங்க. ரொம்ப அன்பா பழகுவா அப்படின்ற மாதிரி இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சோனி பாட்டியோட பையனும் பக்கத்துல தான் இருப்பான் போல இருக்கு. அவன் வேகமா போனை பிடிங்கி, என்ன போலீஸ் ஆபீசர் நீங்க, அந்த பணம் எவ்வளவு முக்கியமான பணம் தெரியுமா, எதுக்காக தெரியுமா அந்த பணம் தேவை, இப்படி அந்த பணத்தை நீங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க, சீக்கிரமா அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பேசுறான். கங்ஜோக்கு கோவம் வந்துருது. அந்த பணம் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா, உங்க அம்மாவுக்கு 3rd ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு, அதுவாது உனக்கு தெரியுமா, இல்ல உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு 70வது பிறந்த நாள், அதுவாது தெரியுமா, அந்த பணம் உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக இன்சூரன்ஸ்ல இருந்து வந்த பணம், ஆனா இது எதுவுமே தெரியாம நீ பணத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவனுக்கு நிஜமாவே இது எதுவும் தெரியாது போல இருக்கு. என்ன நீங்க எல்லா பழியும் திருப்பி ஏன் மேல போட பாக்குறீங்க, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, பணத்தை கண்டுபிடிக்கிறதா உங்களோட வேலை, நீங்க ஏன் மேல பழி போட பாக்குறீங்க, நான் உங்க மேல கேஸ் போட போறேன், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோவமா கத்துறான். அந்த பெரியவர் பக்கத்துல இருக்கிறாருல, அவர் கோவம் வந்து புடிச்சு அடிச்சு விட்டுடுறாரு. நீ எல்லாம் மனுஷனாடா, நீ என்னைக்காவது உங்க அம்மாவை நீ சந்தோஷப்படுத்தி இருக்கியாடா, உடம்பு பூரா நோயை வச்சுக்கிட்டு அந்த நோயோட கஷ்டப்பட்டு உனக்காக அவ வேலை பார்த்து காசு சம்பாதிப்பாடா, அதை கூட மதிக்க மாட்டேன் நீ, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், உனக்காக விருந்து சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தா, ஆனா அது கூட உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் புடிச்சு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்குறாரு. அதுக்குள்ள பார்க் வாலண்டரி ஒர்க் பண்ண வந்து ஓஜினோட போட்டோவை கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. மேடம், இந்த போட்டோவை பாருங்க, அந்த பேக் மீஜா விக்கு வச்சுட்டு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. அந்த மீஜா தான் பேரை மாத்திட்டு விக்கு வச்சு கெட்டப்ப மாத்திட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு வாலண்டரி ஒர்க் பண்ற மாதிரி போயிருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவளோட அந்த ஓஜின் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு 3 மணிக்கு ஃபேரியில ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க. மேபி இந்த பேக் மீஜா கூட ஓஜின் என்ற பேர்ல எஸ்கேப் ஆகி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றா. உடனே இதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேரி 3 மணிக்கு கிளம்புது. அங்க போய் ஓஜின் அப்படின்ற பேர்ல தான் அவ போறா, அதை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இவ இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்ப ஜின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவன், இந்த பேக் மீஜாவுக்கு எவ்வளவு ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு போட்டோலயும் அவ ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கா. இவன் ஏன் இப்படி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம ஏன் இப்படி சம்மர்லயே இவ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்துறா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வயலண்ட் கிரைம் யூனிட் ஏரிக்கரையில கைவெட்டப்பட்ட நிலைமையில ஒரு டெட் பாடி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அந்த பக்கம் போனவன் அதை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருது. அதுல அவன் என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனா எதையோ கண்டுபிடிச்சிட்டு போய் பரபரப்பா எதையோ தேடிட்டு இருக்கான். இங்க நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த ஃபேரி கிளம்புற இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சிசிடிவில செக் பண்ணி பார்த்திருக்காங்க, எங்கேயுமே இந்த பேக்கு மாட்டவே இல்ல. ஒருவேளை அவ அடையாளத்தை மாத்திட்டு மாறு வேஷத்துல சுத்தலாம், அதனால தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் புடிச்சு மூஞ்ச பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவ கிடைக்கவே இல்லையா. அப்பதான் அங்க இருந்து ஒரு ஆம்பளையோட கெட்டப்ல யாரோ அந்த பக்கம் பேக மாட்டிட்டு ஓடுற மாதிரி ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். பின்னாடியே ஓடி போய் கூப்பிடுறான், ஏ கருப்பு சட்டை ஒரு நிமிஷம் நில்லு, முகத்தை காமி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். திரும்பி
திரும்பி கூட பார்க்காம வேகமா ஓடுறான். இதுல இருந்தே தெரிஞ்சிருது அது அந்த பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். 2 பேரும் பயங்கரமா காட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இவன் வந்து அந்த மாஸ்க் மேன் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். அவன் அழகா கிராஸ் பண்ணிட்டு போறான். ஹீரோ அவனை கவனிக்கவே இல்லை. ஆனா அந்த மாஸ்க் மேன் அங்க அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பேக்கு வேக வேகமா ஓடி வந்தவ போட் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க போய் ஒரு போட்டோட ஓனர் கிட்ட நான் உனக்கு பணம் தரேன், சீக்கிரமா போட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துடுறான். துப்பாக்கி காமிச்சு போதுமா ஒன்றாமா, தயவு செஞ்சு நின்னுடு, உன் பேக கீழே வச்சுட்டு கையை மேல தூக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க டிடெக்டிவ், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், நீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிக்கோங்க, என்ன மட்டும் இப்ப போக விட்டுடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கெஞ்சிரா. உன் டிராமாவெல்லாம் என்கிட்ட செல்லாது, ஒழுங்கா பேக கீழே வச்சுட்டு கையை மேல தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் சரின்னு தயங்கி தயங்கி அந்த பேக கீழே வச்சுட்டு கையை மேல தூக்குறா. அப்ப டக்குன்னு கங்ஜோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த கத்திய காத்துல வீசினா ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் கங்ஜோக்கு கேக்குது. இது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்னு ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருந்தாலே அவன் கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஓடி வந்து கங்ஜோவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றான். மேடம், இவளோட பேரு பேக் மீஜாவே இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏரிக்கரையில ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, கைவெட்டப்பட்ட நிலைமையில, அதுதான் பேக் மீஜா. ஏன்னா பேக் மீஜாவோட ஐடென்டிட்டியை பாருங்க, அவ கையில சிகரெட்டால சூடுபட்ட அடையாளம் இருக்கும். ஆனா இப்போ நம்ம பிடிச்ச அந்த பேக் மீஜாக்கு சிகரெட் சூடுபட்ட அடையாளமே இல்ல, அந்த ஏரிக்கரையில கிடைச்ச டெட் பாடிக்கு தான் அந்த சூடுபட்ட அடையாளம் இருக்கு. இவ அந்த டெட் பாடியோட கையை கட் பண்ணி எடுத்துட்டு போய் அதோட அடையாளத்தை இவ திருடி இவ அந்த பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இவ பேர் அதுவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்டர்போல் ஆபீஸ்ல இருந்து நமக்கு ரெட் அலர்ட்ல ஒரு கிரிமினலை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு டீடைல கொடுக்கறான். யூலி அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் உமன், அவ ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலாமா, நிறைய கொலை ஹியூமன் டிராபிகிங் இதெல்லாம் பண்ணிருக்கா. அவளுடைய மர்டர் வெப்பனே சின்ன சைஸ் கத்தி தான் அப்படின்ற விஷயம் வரைக்கும் அதுல எழுதிருக்கு. இதை இங்க படிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க அந்த பேக்க காமிக்கிறாங்க. அவ கையை மேல தூக்குனவ பின்பக்கம் சின்னதா ஒரு கத்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கத்தி காத்துல அது உரசுற சத்தம் இங்க கங்ஜோக்கு கேக்குது. கரெக்டா ஹீரோ வந்து அவ கையில ஒன்னும் இல்ல, அவளை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போதுதான் கங்ஜோ கத்துறா, டீம் லீடர் அவ கையில வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கத்துறதுக்குள்ளேயே இந்த பேக்கு கத்தி எடுத்து ஹீரோவோட கழுத்துக்கிட்டே விளாசுறாலாம். அவன் டக்குன்னு சுதாரிச்சுடுறான். ஆனாலும் கையில ஒரு கோடு போட்டுட்டு அங்க இருக்கிற போட்ல ஜம்ப் பண்ணி அந்த போட்டோட ஓனரை கழுத்துல கத்திய வச்சு புடிச்சுக்கிறான். கிட்ட வந்தீங்கன்னா குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. நீ இப்ப கத்திய போடலாம் உன்னை நான் சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி இவனும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் யாரையும் ஷூட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, உன்னால என்ன சுட முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறா. இவ்வளவு நேரம் வரைக்கும் அவ பேக்குன்ற பேருக்கு ஏத்த மாதிரி பேக்கு மாதிரி தான் ஒரு மாதிரி குழஞ்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப அவளோட பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படின்ற லெவலுக்கு கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கா. நீ உன் கையில இருக்க கத்திய கீழே போட, இல்லைன்னா சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் முடிஞ்ச சுடுறா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு சுட்டுடுறான். அங்கிருந்து கங்ஜோ கத்துறா, டீம் லீடர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இவளதான் இப்படிதான் டீல் பண்ணணும், நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப கூட அவ தைரியமா சொல்றா, உன்னால என்ன சுட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உனக்கு 3 என்ற வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள வந்து சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா நான் சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 என்றான். அவ கம்முனே நின்றுட்டு இருக்காளா. டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். அவ அங்க இருந்து கடல்ல விழுந்துடுறா. இங்க இருந்துட்டு கங்ஜோக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு, என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் ஷூட் பண்ணவே இல்ல, அது பிளாங்க் புல்லட் போல இருக்கு. பிளாங்க் புல்லட்டை வச்சு என்ன ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல இருக்கு. கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி வேற குதிச்சுட்டு இருக்காளா. கங்ஜோ இங்க இருந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் டீம் லீடர் தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காளா. அட விடுமா, கொஞ்ச நேரம் கடல் தண்ணியில இருந்தா அவ ஒன்னும் கரைஞ்சு போயிட மாட்டா, காப்பாத்துற இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோட ஓனருக்கு போய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அவகிட்ட போய் நின்று காப்பாத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் கங்ஜோ கெஞ்சிக்கிட்டே இருக்கவும் போனா போய் போதுன்னு ஒரு கயிறு எடுத்து தூக்கி போட்டு அவளை அங்க இருந்து காப்பாத்துறான். உன்ன மாதிரி 1000 பேரை நான் பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு என்ன காப்பாத்த சொல்லி நீ என்கிட்ட கெஞ்சின பத்தியா, இதுக்காக நீ பின்னாடி வருத்தப்படுவ, ஏன்னா அந்த அளவு கஷ்டத்தை நீ ஜெயில அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்றாங்க. இங்க சோனி பாட்டியோட உயிரையும் காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. ஆனா இன்னமும் கான்சியஸ்க்கு வரல. கங்ஜோ போன் பண்ணி அந்த தாத்தா கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கா. அந்த பாட்டியோட பொருட்கள்லாம் கொண்டு வந்து அவங்களோட பையன் கிட்ட தான் ஏதோ கொடுக்குறாங்களா, அதுல அவங்களோட டைரி இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த பொருட்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த டைரி எல்லாம் எடுத்து பாக்குறான். அவங்க பையனுக்காக நிறைய லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து படிச்சுட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பத்தி இப்பதான் ஃபீல் பண்றான் போல இருக்கு. எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜூங்கியோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்ததும் கேக்குறாங்க, உங்க வேலை போயிடுச்சா, எல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்களா. ஆமா, என்னோட வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதான் அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஒன்னும் பயப்படாத, எனக்கு பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆனா எங்களோட டைரக்டர் கங்ஜோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரா. அவங்க உடனே நம்ம ஹீரோவை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க டீம் லீடர் இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்துருப்பேன், அவங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை நான் காப்பாத்திடுவேன்னு என்கிட்ட சொன்னாரு, அதே மாதிரி அவரோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த லேடியை அரெஸ்ட்
அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா பிரஸ் பீப்புளா நின்று இந்த கேஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வரும்போதே நம்ம வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் அங்க நின்னுட்டு இருக்காரு. பரவாயில்லையே, பழைய ஃபார்ம் இன்னும் உன்னை விட்டு போகல போல இருக்கே, கேஸை சால்வ் பண்ற டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு போல இருக்கே. எனக்கு நியூஸ் வந்தது, அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணும்போது கடல்ல தள்ளி கொலை பண்ண பாத்தியாமே, உனக்குள்ள இருக்கிற ஈவில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது போல இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற ஈவில மொத்தமா வெளியில கொண்டு வந்து எல்லாருக்கும் நான் உன்னோட உண்மையான முகத்தை காட்டதான் போறேன், பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. பாராட்டுற மாதிரியே அசிங்கப்படுத்துற டேலண்ட்டையும் நீங்க இன்னும் கைவிடவே இல்ல டீம் லீடர் அப்படின்ற மாதிரி இவனும் நக்கல் அடிச்சுட்டு அங்க இருந்து போறான். அப்போ டீம் லீடருக்கு ஏதோ போன் வருது. அந்த போன் வந்ததுமே அவருடைய முகமே மாறுது, ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து நகர்ந்து போறாரு. இங்க ஜூங்கி ஓடி வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரா. சரி சரி போதும் போதும், உங்ககிட்ட காசு இருக்கா, எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. எனக்கு யாருக்கும் கடன் படுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் திருப்பி உடனே பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி வாங்கி கொடுக்குறாரா. ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க, ஒரு மாசம் மட்டும் தான் நான் உங்க டீம்ல இருப்பேன், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். வழக்கம் போல கிம் வந்து ஹீரோவை பத்தி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான் ஜூங்கி கிட்ட. அப்போ ஹீரோக்கு ஒரு போன் வருது. போன் பேசினதுமே அவன் முகமே மாறுது, யாருக்கிட்ட பேசினா என்னன்னு தெரியல. அப்ப கங்ஜோ அந்த இடத்துக்கு வரா. டீம் லீடர் வெளியே நின்று சீரியஸா போன் பேசுறதையும் பாக்குறா. ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு அவர் செஞ்ச வேலைக்கு நல்லா வேலை பாத்தீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாளா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம டோக்கி ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். உங்களோட டீம் லீடர் இறந்த அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்ச கேஸ் நடந்துச்சு இல்லையா, எக்ஸாக்டா எப்படி அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்ச கேஸும் உன் டீம் லீடர் கொலை பண்ண கேஸும் ஒரே நேரத்துல நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால அந்த பாம்பு வச்சவனை பத்தி நான் விசாரிக்க சொல்லி டோக்கி அனுப்பி வச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த பாம்பு வச்சவனும் அந்த மாஸ்க் மேன் சொல்லி தான் அதை பண்ணியிருக்கான், அவனை போய் விசாரிச்ச வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோக்கி போய் ஜெயில இருக்கிற அந்த பாம்பு வச்சவனை விசாரிச்சிருப்பான் போல இருக்கு. அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறான். இந்த மாதிரி அந்த மாஸ்க் மேன் தான் இதெல்லாம் சொல்லி இருந்திருக்கான், அவன் சொல்லிதான் இதை செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு போலீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறது எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. அவன் எல்லாத்தையுமே சொன்னான். அது மட்டும் இல்லாம பாம்பை எப்படி வைக்கணுங்கிறதையும் அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் பேக்ல இருந்து பாம்பை வெளியில எடுக்கும் போது அவன் பேகுக்குள்ள போலீஸ் தொப்பி இருந்ததை நான் பார்த்தேன். அந்த கல்பிரிட் ஒரு போலீஸ்காரனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இது போலீஸ்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கம்ஜோலாம் ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இன்னும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பாம்பு வச்சவன் அந்த போலீஸ் தொப்பியில இருந்த சிம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வரைஞ்சு காமிச்சிருப்பான். அந்த சிம்பிள் வந்து வயலண்ட் கிரைம் யூனிட்டோட சீஃப் யூஸ் பண்ற சிம்பிள் ஆமா. அப்ப ஒருவேளை வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் தான் அந்த கல்பிரிட்டா இருக்குமோ, ஒருவேளை டீம் லீடர் தான் உண்மையிலேயே அவரோட தம்பியை கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி இங்க இவங்களுக்கு பயங்கர மண்டக்காய்ச்சலா இருக்கு. அப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த டீம் லீடர் ரகசியமா யாருக்கும் தெரியாம ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாரு. அங்க ரெஸ்டாரண்ட்ல ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போய் 100 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னதுமே அந்த பொண்ணு ஒரு டேபிள கைய காமிச்சு அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இது ஏதோ கோட் வேர்ட் போல இருக்கு. இவர் யாரையோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு, அது யாரு என்னன்னு தெரியாமே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.